உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். இது திமுக 2 அமைச்சர்களுடைய வழக்கு அப்படின்னாலும் இது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படாதா? அப்படி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. With due respect to the courts, நீதிமன்றங்கள் சில நேரங்களில் தேவைப்படும் விவாதங்களில் தேவைப்படுகிற விதத்தில் கோணங்களில் பார்க்கப்படுகிறது என்பதை நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் நீதிமன்றம் அதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். விசாரிக்க சொல்லுவோம். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் 2011-12 தொடக்கப்பட்ட வழக்கு. அப்படி ஏதேனும் முகாந்திரம் இருந்திருந்தால் அல்லது அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அமௌண்ட் 25 லட்சம் 42 லட்சம் என்கிற அளவை பார்க்கிற போதே எல்லோருக்கும் தெரியும் அது ஜெயலலிதா அம்மையார் வேண்டும் என்றே தொடுத்த வழக்கு என்று. ஒருவேளை இவர் நமது நீதியரசர் அவர்கள் அல்லது அந்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சந்தேகப்படுவதை போல அவர்கள் குற்றவாளிகளாக இருந்திருந்தால் அல்லது குற்றம் நேர்ந்திருப்பதற்கான முகாந்திரம் இருந்திருந்தால் செல்வி ஜெயலலிதா விட்டு வைத்திருப்பாரா அந்த வழக்கை? அப்படி பார்க்கிற போது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டு, எங்களுடைய அமைச்சர்கள் அன்றும் சரி இன்றும் சரி தவறு செய்யவில்லை. ஒருவேளை நீதிமன்றம் அது 2022 அதாவது அத்தனை 9 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்திருக்கிறது. அதை ஒருவேளை நீதிமன்றம் என்ன கருதி இருக்கலாம்? 9 ஆண்டுகள் என்று நினைக்காமல் திமுக ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டு காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே அதில் சந்தேகம் இருக்கலாம் என்று நினைத்திருப்பார்களா? இருக்கலாம், நீதிமன்றம் நினைத்திருக்கலாம். எனவே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு அவர்கள் சொல்லி இருப்பதை போல ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து நடத்தப்படட்டும், நீதியும் நியாயமும் வெல்லும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னடைவும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீதான எந்த குற்றத்தையும் உறுதிப்படுத்தி விடவில்லை. எனவே இது நாம் பார்ப்போம். ஒருவேளை அவர் சொல்லி இருப்பதை போல நாள்தோறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடக்கட்டும், நாம் நமது தாஸ்தாவேஜுகளை அங்கு சமர்ப்பிப்போம், மீண்டும் நாம் குற்றமற்றவர்கள் என்று அது நீதிமன்றம் விடுவிக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம். விடுவிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.